தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுகவின் செயல் தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே கொளத்தூரில் மூழ்கி போனார். இந்த சூழ்நிலையில் திமுக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். ஆனால் திமுகவுக்கு அடுத்து தலைமை தாங்குவது யார் என்ற ஒரு போட்டி ஏற்பட்டது. தன்னிடம் கட்சியை ஒப்படையுங்கள், 2031 ஆட்சியை பிடித்து காண்பிக்கிறேன் என்று கனிமொழி ஓப்பனாகவே மு.க.ஸ்டாலினிடம் தெரிவித்தார். மேலும் கனிமொழி தீவிர அரசியலில் களமிறங்கினார். இது உதயநிதிக்கு சவாலாக அமைந்தது. உதயநிதியை தனக்கு வாரிசாக கொண்டு வர முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டம் தீட்டுகிறார். ஆனால் கனிமொழியின் அசுர வளர்ச்சி அதற்கு இடையூறாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் கைது செய்யப்பட்டு அவர் தஞ்சாவூர் கொண்டு செல்லப்பட்டார். அப்பொழுது திமுக மூத்த தலைவர்கள் பலர் உதயநிதி பின்னால் சென்றனர். அவர் விடுதலையாகும் வரை கூடவே இருந்தனர். திமுக மூத்த தலைவர்கள் பலர் உதயநிதிக்காக வேண்டி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டனர், ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர், சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட உதயநிதி விடுதலை செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டார். ஆரம்பத்தில் உதயநிதி பின்னால் தாங்கள் செயல்பட முடியாது, உதயநிதியின் கீழ் செயல்பட முடியாது என்று கூறிய மூத்த தலைவர்கள் உதயநிதி கைது செய்யப்பட்ட பிறகு உதயநிதியுடன் இணக்கமாக செயல்பட சம்மதித்துள்ளார்கள். இதன் காரணமாக திமுகவின் செயல் தலைவராக உதயநிதி நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் திமுகவின் செயல் தலைவர் ஆகின்றார் உதயநிதி. மு.க.ஸ்டாலின் வயதாகிவிட்டதால் ஓய்வெடுப்பார். அவர் தலைவராக தொடர்வார். ஆனால் செயல் தலைவராக உதயநிதி நியமிக்கப்பட உள்ளார்.